அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அதுல இருந்து நமக்கு சிலபஸ் வைஸா இந்த கண்டென்ட்டை பிரிச்சு சிலபஸ் வைஸா நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. அதுல இருந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் அதை பார்க்க போறோம் ஜூலை மந்த் ஃபுல்லா கவர் பண்ணி. ஸோ மோரார்லெஸ் இதுவே இனஃப் தான். 150 கொஸ்டின் அப்படிங்கிறது அதிகம் தான் ஜூலை மந்த்துக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப. சரிங்களா? ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுல்லாவே சிலபஸ் வைஸே நம்ம பிரிச்சாச்சு. ஓகேங்களா? எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக். கரண்ட் அஃபேர்ஸ்ல சிலபஸ்ல பார்த்தோம்னா எடுத்தோடனே லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதா கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லேபிள் பண்ணி 1A 1B அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணி தான் நம்மளோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து தமிழ் பிடிஎஃப்பும் இருக்கும். ஐ மீன் இந்த பிடிஎஃபே வந்து பைலிங்குவலா தான் இருக்கும். அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க, ஆன்சர்ஸோட அட்டாச் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ பாத்திரம் ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம பாத்திரம். சரிங்களா? முதல் கொஸ்டின்ல பார்த்தோம்னா, as per environment ministry India added how many species of fauna in 2023 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் படி 2023 இந்தியா எத்தனை புதிய வகை விலங்கினங்களை சேர்த்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 641 அந்த ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபானா வந்து நம்ம சேர்த்திருப்போம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே இன் இந்தியா இஸ் செலிப்ரேட்டட் டு காமமரேட் விச் ஸ்டாட்டிஸ்டியன்ஸ் பர்த்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே, தேசிய புள்ளியியல் தினம் அப்படிங்கிறது மகளனோபிஸ் அவர்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 29. சரிங்களா? மகளனோபிஸ், பிசி மகளனோபிஸ் நமக்கு பிளானிங்ல எல்லாம் வருவார் இல்லையா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் 9 உறுப்பு நாடுகள் உள்ளன. இந்தியா 2017 உறுப்பினரானது. 2024 SCO உச்சி மாநாடு கஜகஸ்தானில் நடைபெறும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 3மே நமக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? சமீபத்தில் SCO மாநாடு வந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது, உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில தான் வரப்போகுது. இந்தியாவில் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டெல்லியில வரப்போகுது. ஓகேங்களா? நியூ டெல்லியில வந்து இந்த ஒரு அருங்காட்சியகம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா பிரான்ஸ்ல லவ்ரே அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் இருக்கும். ஓகேங்களா? லவ்ரே அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் இருக்கும். இதுதான் இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய மியூசியமா இருக்கு. இதோட பெருசா நம்ம டெவலப் பண்ண போறோம். ஸோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய மியூசியமா இந்தியா டெவலப் பண்ண போறாங்க இல்லையா? இதுக்கு யாரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா பிரான்ஸோட தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? பிரான்ஸோட சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம். சரிங்களா? அடுத்தது, வேர் வில் த காந்தி கிங் மெமோரியல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் ஆபரேட்? அதாவது காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். காந்தி அப்படின்னா தெரியும், நம்ம மகாத்மா காந்தி அவர்கள். கிங் அப்படின்னா யாருன்னா மார்ட்டின் லூதர் கிங். ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிற ஸ்பீச்சை கூட கொடுத்திருப்பாரு. கூட சமீபத்தில் கூட நம்ம குரூப் 4ல கேட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு நபர் தான் மார்ட்டின் லூதர் கிங். தெரியாத ஒரு நபர் வர்றாரு அப்படின்னா அவரை பத்தின சிறப்பான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மார்ட்டின் லூதர் கிங் அந்த ஒரு பேர்ல தான் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இந்தியா தான் பண்ண போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, சமீபத்தில் மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னா கீழடியில அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு. கீழடி, பையம்பள்ளி, பெரும்பாலை, கொங்கல் நகர், மருங்கூர், கீழ்நமண்டி, மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு வெம்பக்கோட்டையில போயிட்டு இருக்கு. வேற எங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருமாலபுரம், தென்காசியில் இருக்கக்கூடிய திருமாலபுரம், இந்த மாதிரி ஒரு 8 இடங்கள்ல வந்து அகழ்வாராய்ச்சி போயிட்டே இருக்கு. நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கப்பட்டு வருது. அதுல மீன் உருவம் பொறிக்கப்பட்ட இந்த பானை ஓடுகள் அப்படிங்கிறது கீழடியில கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் நடந்துச்சு. அதான் இதுல முக்கியமான விஷயம். 46வது செஷன் யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்தியாவில் இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்கு. ஓகேவா? எங்கன்னா டெல்லியில வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்கு, அதனால கொஞ்சம் முக்கியம். சரியா? அடுத்தது, இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மைத்ரி கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அண்ட் தாய்லாந்து. சரியா? அடுத்தது, குளோபல் இந்தியா AI சமிட் இஸ் பீயிங் ஹெல்ட் இன் விச்
சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஐ சமிட் எங்க நடக்குது அப்படின்னா நமக்கு புதுடெல்லியில தான் வந்து நடக்குது. சரியா? அடுத்தது WPV1 வைரஸ், இது வந்து ஒரு டைப் ஆஃப் போலியோ வைரஸ் தான். ஓகேங்களா? ஸோ எங்க வந்து இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இந்த வகை வைரஸ் வந்து இருக்கு. ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாமே உலகத்துல 2025க்குள்ள WHO படி 2025க்குள்ள இந்த வைரஸை ஒழிக்கணும் அப்படிங்கிறது டார்கெட். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் மறுபடியும் இந்த வைரஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு பின்னணியில தான் பாக்குறோம். சரிங்களா? இப்போ 9 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். 10வது உறுப்பினரா SCOல யார் வந்திருக்காங்கன்னா பெலாரூஸ் அப்படிங்கிற நாடு வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பெலாரூஸ் அப்படிங்கிற நாடு தான் வந்து 10வது உறுப்பினரா நமக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தா சோ இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? 32வது மெம்பர் ஆஃப் NATO ஸ்வீடன். கரெக்ட் தான். ஓகேங்களா? 32வது மெம்பர் ஆஃப் NATOனா ஸ்வீடன். 100th மெம்பர் ஆஃப் ISA அப்படின்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் 2015ல உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ பராகுவே கரெக்ட் தான். 11th மெம்பர் ஆஃப் ஏசியன் அந்த ஈஸ்ட் டைமோர் அப்படிங்கிறது கரெக்ட் தான். G20யோட 21வது மெம்பர் ஆப்பிரிக்கன் யூனியன் நம்ம இந்தியாவில் நடந்த G20 மாநாட்டில் தான் வந்து சேர்ந்திருப்பாங்க. இப்போ 4மே சரியான இணைகளாக தான் இருக்கு. ஸோ ஆன்சர் பார்ப்போம். அனைத்தும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி மேட்ச் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய சம்மிட் இந்த வருஷம் நடக்குது. அப்ப சம்மிட் எங்க இருக்கு, எங்க நடக்குது, என்ன சம்மிட் எங்க நடக்குது அப்படிங்கறத கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ G7 சம்மிட் அப்படின்னா நமக்கு இட்டாலி. ஓகேங்களா? G7 வந்து இட்டாலி நடக்குது. G20 வந்து எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரேசில்ல நடக்குது. பிரிக்ஸ் சம்மிட் எங்க நடக்குது அப்படின்னா கசான் அப்படிங்கிற பகுதி. ஓகேங்களா? ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கசான் அப்படிங்கிற சிட்டில வந்து நடக்குது. COP29 வந்து நமக்கு பாக்கு அப்படிங்கிற பிளேஸ்ல நடக்குது. ஓகேங்களா? பாக்கு எங்க இருக்குன்னா அசர்பைஜான்ல வந்து இருக்கு. ஏசியன் சம்மிட் வந்து லாவோஸ்ல நடக்குது. ஏசியன் ஈஸியா போட்டுற லாவோஸ் அப்படின்னு. G7 சம்மிட் வந்து இட்டாலி நடக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட பதவி ஏற்று அடுத்த 2வது நாளே வந்து இட்டாலி கிளம்பி போயிருப்பாங்க G7 சம்மிட்காக. ஓகேங்களா? G20 வந்து பிரேசில்ல நடக்குது. அவங்க தான் பிரசிடென்டா இருக்காங்க. பிரிக்ஸ் வந்து கசான் ரஷ்யால நடக்குது. ஓகேவா? இப்போ எல்லாமே 1 2 3 4 5 அப்படிங்கிறது ஆன்சரா வரும் நமக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க எங்கெங்க எது நடக்குது அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்தது எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான உரிமை அடிப்படை உரிமை என்று கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது என்ன வழக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ MK ரஞ்சித் சிங் வழக்குல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 ரிலேட் பண்ணி ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரஞ்சித் சிங் வழக்கு இல்லாட்டி இன்னொன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கிரேட் இந்தியன் புஸ்டட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படிங்கிறது ஒரு பறவை இனம். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடா அந்த கேஸ் இருந்திருக்கும். ஸோ கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு. சரியா? இல்லாட்டி ரஞ்சித் சிங் வழக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது cervical cancer is caused by HPV வைரஸ். ஓகேங்களா? ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சென்னை விளாடிவோஸ்டாக் கடல்வழி பாதை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மொத்த தூரம் பார்த்தோம்னா 10,458 கிலோமீட்டர். தூரத்தை கடக்க எடுக்கப்படும் நாட்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 24ஆக குறைஞ்சிருக்கு. கடல்வழி வங்காள விரிகுடா, தாய்லாந்து, சீனா, பிலிப்பைன்ஸ், தென்கொரியா மற்றும் ஜப்பான், அதுதான் அந்த கடல் வழி. சரிங்களா? கடைசியா பார்த்தோம்னா ஒப்பந்தம் 2019 கையெழுத்தானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த சென்னை டு விளாடிவோஸ்டாக் வழித்தடம் அப்படின்னு நீங்க நெட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேப் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மேப்பை பக்கத்திலேயே வரைஞ்சி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் தமிழகத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆக குறைஞ்சிருக்கு. சரியா? அதாவது அடுத்தது 10th பிரிக்ஸ் பார்லிமெண்டரி ஃபோரம் எங்க நடக்குதுன்னா ரஷ்யால செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அடுத்ததா according to which section of CRPC the Supreme Court has ruled that Muslim women are entitled to alimony அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெண்கள் முஸ்லிம் பெண்களுக்கும் வந்து செக்ஷன் 125 கீழே அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய அந்த தொகைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 125 அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட். ஓகே. அடுத்தது 24வது NATO உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24வது உச்சி மாநாடு அமெரிக்கால தான் நமக்கு நடக்க போகுது. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியா அண்ட் ரஷ்யா ஹவ் அக்ரீட் டு இன்க்ரீஸ் பைலேட்ரல் ட்ரேட் டு USD 100 பில்லியன் பை விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது $100 பில்லியன் இன்க்ரீஸ்
ஆக போகுது. இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம பிரதமர் கூட ரஷ்யா போயிருந்திருப்பார் சமீபத்தில். ஓகேங்களா, எப்போ அப்படின்னா 2030 பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிம்ஸ்டெக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் எங்க நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்தியாவில தான் நடந்துச்சு. ஓகேவா. அடுத்தது வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்தது எந்த உயர்நீதிமன்றம் முதலில் பெண்களுக்கு மாதவிடாய் விடுமுறை அளித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம் உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு கீழே கோர்ட்லயே இருக்கக்கூடிய வேலையாட்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த சபார்டினேட் ஆபீசர்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு மென்சுரல் லீவ் அப்படிங்கறத நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா. அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் உலக ஒளிப்பதிவு மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு, அதாவது வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் அப்படின்னு சொல்லுவோம். எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கோவால நடக்க போகுது. சரிங்களா. அடுத்ததா பார்த்தோம்னா கோவால இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல், ஒரு சர்வதேச திரைப்பட விழா நடக்கும். அதோட சேர்த்து இந்த வேவ்ஸ் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்விதான் ஹத்யா திவாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேங்களா, சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படிங்கிறது எப்போனா ஜூன் 25 நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ சம்விதான் ஹத்யா திவாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜூன் 25 1975 என்ன ஆயிருக்கும்னா நம்மளுடைய இந்தியாவில் எமர்ஜென்சி அப்படிங்கறது அந்த ஜூன் 25ஆம் தேதி தான் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டா, ஜூன் 25 1975. சமீபத்தில் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜூன் 25 இனிமேல் இந்தியாவில் சம்விதான் ஹத்யா திவாஸா நம்ம அனுசரிக்க போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ இந்த சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னா என்னன்னா அரசியல் அமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. ஓகேங்களா, அரசியல் அமைப்பு படுகொலை தினம், அதுதான் சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே. ஓகேவா. சோ அப்ப தமிழ்லயே கொடுக்கலாம், இல்ல ஹிந்தியில கொடுத்து கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தது அதிக குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தாத மோசமான நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முதலிடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நைஜீரியா வந்து இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்தியா. ஓகேவா. சோ இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. அடுத்ததா பாக்குறப்ப சோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய டார்கெட் இயர் 2015 வந்திருக்கும். 2030 நம்ம அச்சீவ் பண்ணணும். சரிங்களா. ஜனவரி 1 2016 இருந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா. ஜனவரி 1 2015 சொல்லி இருப்பாங்க. ஜனவரி 1 2016 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். 2030 அச்சீவ் பண்ணணும். அடுத்தது இந்தியாஸ் SDG ஸ்கோர் அஸ் பர் SDG இந்தியா இண்டெக்ஸ். ஓகேவா. சோ 2023-24 இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 71. சரிங்களா. சோ 2018 வந்தப்போ நம்ம 57 இருந்திருந்தோம். ஓகேவா. அடுத்ததா பார்த்தோம்னா 2019 60, அப்புறமா 66 இருந்துச்சு. இப்போ 71 2024 வந்திருக்கு. சரியா. சோ ஒரு கிராஃப் போட்டீங்கன்னா அப்படி இன்க்ரீசிங் பாத்ல நமக்கு இருக்கும். அடுத்தது ஹல்வா செரிமோனி இஸ் ரிலேட்டட் டு பட்ஜெட். ஓகேங்களா, முக்கியமான ஒரு விஷயம். பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி நாள் வந்து எல்லாருக்கும் ஹல்வா கிண்டி கொடுப்பாங்க. இது நடக்கிற ஒரு விஷயம் தான். ஹல்வா செரிமோனி யூடியூப்ல போட்டு பாருங்க, எல்லாமே வரும் நமக்கு. சரிங்களா. அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். உச்சநீதிமன்றத்தின் மொத்த வளம் 34, பிரிவு 124(2) உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா. இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது வராது. இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1+33 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது இந்தியாவின் முதல் கட்டணமில்லா தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு ஹெல்ப்லைன் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1933 1933 அப்படிங்கிறது இந்த நார்கோட்டிக்ஸ்க்காக. ஓகேங்களா. ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னா 1933. ஓகேங்களா. ஆன்டி நார்கோட்டிக்ஸ் அப்படின்னா 1933. ஓகேவா. அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். விவசாய உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. உலகளாவிய வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா. அடுத்தது நித்தி ஆயோகோட அந்த SDG இந்தியா இண்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா. சோ அதுல ஒவ்வொரு மாநிலமும் இருக்கக்கூடிய மதிப்பெண் பேசிஸ்ல தான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. இப்போ அந்த மதிப்பெண் என்ன ரேஞ்சில் இருந்தா அதுக்கு என்ன பேர் இருக்கு அப்படிங்கிறதா. ஓகேவா. இப்போ ஆஸ்பிரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறது 0ல இருந்து 49 வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம்னா 50ல இருந்து 64 வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா
நமக்கு 65ல இருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அச்சீவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 100 மதிப்பெண்கள் பெற்றிருந்தா அவங்கள வந்து அச்சீவர்னு சொல்லுவோம். அப்ப ஆஸ்பிரண்ட் அப்படின்னா 49 மார்க் வரைக்கும், 50ல இருந்து 64 அப்படின்னா பெர்ஃபார்மர், 65ல இருந்து 99 அப்படின்னா அச்சீவர், கடைசியா 65ல இருந்து 99 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள வந்து நம்ம ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்றோம். அச்சீவர் அப்படின்னா 100க்கு 100. ஓகேவா, ரைட். அடுத்ததா பாக்குறப்ப நித்தி ஆயோக் அறிக்கையின்படி எஸ்டிஜி மதிப்பெண் 78உடன் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு 13 எஸ்டிஜி இலக்குகளில் முன்னணியில் உள்ளது. ரெண்டுமே சரியான விஷயம் தான் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இரண்டும் சரி. அடுத்தது சண்டிகர் திப்ருகர் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்பகுதியில் தடம் புரண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோண்டா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் வந்து தடம் புரண்டு இருக்கும். ஓகேவா. அடுத்து மறுபடியும் நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி பாக்குறப்ப தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd வித் an SDG ஸ்கோர் ஆஃப் 78. தமிழ்நாடோட SDG ஸ்கோர் அப்படிங்கிறது 78. ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா கேரளாவும் உத்தரகாண்டும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 79 மதிப்பெண்களோட ஃபர்ஸ்ட் 2 இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 78 மதிப்பெண்கள். உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட், கேரளா செகண்ட். 2 பேருமே ஆனா 79 மதிப்பெண்கள் தான். தமிழ்நாடு 3rd பிளேஸ் 78ல. இந்தியாவோட ஸ்கோர் 57ல இருந்து 71 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா, அப்ப போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கறத ஆன்சர் நமக்கு. ஓகே, இரண்டும் சரி அப்படிங்கறத ஆன்சர். அடுத்தது கிரிமினல் வழக்குகளுக்கு எதிராக ஆளுநருக்கு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பாதுகாப்பு வழங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சரத்து 361. இது நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்தது பார்த்தோம்னா கார்பன் டாக்ஸ் ஆன் லைஃப் ஸ்டாக் இந்த கேள்வி. ஓகேங்களா, கால்நடைகளுக்கு ஒரு கார்பன் டாக்ஸ் அப்படிங்கறத யார் கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2030ல டென்மார்க் அப்படிங்கிற நாட்டுல நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 2030ல டென்மார்க்ல கால்நடைகளுக்கு ஒரு கார்பன் வரி. ஓகேவா. அடுத்தது 40வது கேள்வி பாருங்க. பின்வரும் எந்த இலக்குகளில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது? எதுல எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நோ பாவர்ட்டி, கோல் நம்பர் 1 அப்படிங்கிறது நோ பாவர்ட்டி. கரெக்டா, எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கோல் நம்பர் 1. ஓகேங்களா. கோல் நம்பர் 7 அப்படிங்கிறது அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி. கோல் நம்பர் 13 அப்படிங்கிறது கிளைமேட் ஆக்ஷன். ஓகேவா. சோ இந்த 3 இலக்குகள்லையும் தான் தமிழ்நாடு முன்னிலையில வந்து இருக்காங்க. முதல் இடத்துல இந்தியாவோட பெஸ்டா இருக்கும், இந்தியாவிலே டாப்பாவும் இருக்கும். ஓகேங்களா, அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜில எல்லாம் நம்ம 100 out of 100ல இருக்கும். சரியா. அடுத்ததா பார்த்தோம்னா 3மே வரும். அடுத்தது இந்தியாவில் எந்த ஆண்டு முதியவர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என UNFPA அமைப்பு அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2050. சரியா. அடுத்ததா இந்தியாவில் எந்த ஆண்டிற்குள் நகரமயமாக்கல் 50% ஆகும் அப்படின்னா அதே தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. 2050க்கு தான் அதுக்கும் ஆன்சர். சரியா. அடுத்தது உலக பாரம்பரிய குழு கூட்டம் முதல் முறையாக இந்தியாவில் எங்கு நடைபெற்றதுன்னா 46வது கூட்டம் டெல்லியில வந்து நடைபெற்றிருக்கு. அதாவது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, அதனாலதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா. அடுத்தது வெளியுறவு அமைச்சர் S. ஜெய்சங்கர் இந்தியாவின் முதல் வெளிநாட்டு ஜன் ஔஷாதி கேந்திராவை ஜூலை 2024 எந்த நாட்டில் திறந்து வைத்தார் அப்படின்னா மொரீஷியஸ்ல திறந்து வச்சிருப்பார். ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னா நமக்கு மெடிக்கல்ஸ். ஓகேவா, மத்திய அரசாங்கத்தினுடைய மெடிக்கல்ஸ். அடுத்ததா பார்த்தோம்னா எந்த மென்பொருள் பயன்பாட்டில் உள்ள கணினிகளின் முடக்கத்தால் உலகமே பாதிக்கப்பட்டது? விண்டோஸ்ல ஒரு அவுட்டேஜ் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முதல் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா சைனாவில் நடந்திருக்கு. SCO அமைப்புடைய கூட்டு ராணுவ பயிற்சி. ஓகேவா. சோ இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. ஓகேவா, இன்டராக்ஷன் 2024 இதுதான் அதோடைய பேரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கறதுனால நம்ம பேரோட பார்த்து வைக்கிறோம். சரியா. அடுத்தது SCOவின் 10வது உறுப்பினர் பெலாருஸ். அடுத்ததா பார்த்தோம்னா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 82வது இடத்துல வந்து இருக்கும். 58 நாடுகளுக்கு நம்மளால விசா இல்லாம போக முடியும். சரிங்களா, 58 நாடுகளுக்கு நம்மளால விசா இல்லாம போக முடியும். அடுத்ததாக எந்த வழக்கில் கனிம வளங்களின் வரி விதிக்க மாநில அரசாங்கங்களுக்கு உரிமை உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது? அதாவது கனிம வளங்கள் மீது நம்மளால ராயல்டி மட்டும் தான் வாங்க முடியற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு தீர்ப்பின் மூலமா வரியும் மாநில அரசாங்கங்கள் விதிக்க முடியும், அதற்கு அவங்களுக்கு உரிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு எதிர் இந்தியா சிமெண்ட்ஸ் வழக்குல வந்து ஒரு பெரிய தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா மாநில அரசாங்கங்களுக்கு வருவாய் அப்படிங்கிறது உயரப்போகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா. அடுத்ததா பாக்குறப்ப தர்பார் ஹால் இஸ் ரீநேம்ட் அஸ் டெமோக்ரசி மண்டபம். ஓகேங்களா, சமீபத்தில்
நமக்கு ராஷ்டிரபதி பவன்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய இந்த பழைய பேர்களை புதுசா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தர்பார் ஹால் இருந்ததை ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அசோகா ஹாலை வந்து அசோகா மண்டபம், முகலாய தோட்டத்தை அம்ரித் உதயான் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர் நமக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா பொருணை மியூசியம் எங்க வரப்போகுதுன்னா நமக்கு திருநெல்வேலியில வரப்போகுது. தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. ஓகேவா? அடுத்தது இரண்டாவது பிம்ஸ்டெக் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக பார்க்கிறப்ப மொய்தாம்ஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அகோம் வம்சத்தின் உடல்களை புதைக்கும் நடைமுறை மொய்தாம்ஸ், சராய்தியோ மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நம்ம டிஎன்ஏல எடுத்திருப்போம். அதை ஒரு தடவை எடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சோ சராய்தியோ மொய்தாம்ஸ் அகோம் வம்சத்துல இருக்கக்கூடிய உடல்களை புதைக்கும் முறையை தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? கலாச்சார பிரிவின் கீழ் யுனெஸ்கோ பாரம்பரிய தள பட்டியலில் வடகிழக்கில் இருந்து சேர்க்கப்பட்டுள்ள முதல் தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே கரெக்ட் தான். இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்களின் மொத்த எண்ணிக்கை 43 ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 43 இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3மே நமக்கு கரெக்ட் தான். சரியா? அடுத்து அசாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்கு. மனாஸ், காசிரங்கா, மொய்தாம்ஸ் ஆஃப் சராய்தியோ 3மே நமக்கு வரும். சரிங்களா? அசாமில் இருக்கக்கூடிய பாரம்பரிய தளங்கள். அடுத்து நேஷனல் ஸ்பேஸ் டேனா ஆகஸ்ட் 23. சந்திராயன் 3 எப்போ அந்த சவுத் போல்ல போய் லேண்ட் ஆச்சோ அந்த டேட் தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்தது 9வது நித்தி ஆயோக் கவுன்சில் கூட்டம் பிரதமர் தலைமையில தான் நித்தி ஆயோக் கவுன்சில் கூட்டம் அப்படின்னாலே நடக்கும் நமக்கு. சரியா? அடுத்ததா பாக்குறப்ப எந்த மாநாட்டில் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாடு 2010 நடந்திருக்கும். சரிங்களா? செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாடு வந்து நமக்கு 2010 வந்து நடந்திருக்கும். ஓகேவா? சோ ரஷ்யால தான் இருக்கு இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற அந்த நகரம். அடுத்தது குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க நடந்திருக்கும் அப்படின்னா டோக்கியோல வந்து நமக்கு நடந்திருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ். கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஏன்னா டென்மார்க் அதுல ஃபர்ஸ்ட், இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தோம்னா 85 இருந்தோம், இப்போ 93க்கு போயிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே கரெக்ட் தான், போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்ததா பார்த்தோம்னா ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். Where in Uttar Pradesh has death toll occurred due to stampede அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹத்ராஸ் ஸ்டாம்பீடு பத்தி நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். ஹத்ராஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படிங்கிறது எங்க வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேரளால தான் அதிகமா ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வரைக்குமே ரிப்போர்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறப்போ அந்த மாதிரியான சில தருணங்கள்னால நமக்கு நம்மளுடைய நோஸ், இயர் வழியா வந்து இந்த அமீபா அப்படிங்கிறது மூளைக்குள்ள போய் அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து அதை வந்து எரோட் பண்ணிடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரெயின் ஈட்டிங் அமீபா. ஓகேங்களா? எக்ஸாக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி மெனிஞ்சோ என்செஃபலாய்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ பேம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படிங்கிறதா இதனுடைய பேர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு டிசீஸா தான் இருக்கு. சின்ன பசங்களை நிறைய அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? நகரமயமாக்கலில் இந்தியாவின் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்தது அண்மையில் ஜனாதிபதி உதயகிரி குகைகளுக்கு சென்றார். இது எந்த மாநிலத்தில் உள்ளது? குகைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உதயகிரி குகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உதயகிரி கேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எங்க இருக்குன்னா ஒடிசால தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது லீடிங் ஸ்டேட் இன் சோலார் பவர் ஜெனரேஷன் ராஜஸ்தான் தான். எப்பயுமே ராஜஸ்தான் தான் டாப்புக்கு வந்துட்டாங்க அவங்க. ஓகேவா? எப்ப சோலார்ல யார் ஃபர்ஸ்ட்னு கேட்டாலே ராஜஸ்தானை கண்ணு மூடி போட்டுற வேண்டியதான். ஏன்னா கிட்டத்தட்ட 18 ஜிகாவாட் கிட்ட வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது இங்கிலாந்தில் உள்ளது போல் நிழல் அமைச்சரவையை அறிமுகப்படுத்திய இந்திய மாநிலம். இந்த ஷேடோ கேபினெட்டை எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒடிசால கொண்டு வந்திருக்காங்க. நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்தது எந்த மாநிலம் வெளியுறவு செயலரை நியமித்துள்ளது? ஸோ வெளியுறவு செயலாளர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு அது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஒரு மாநில அரசாங்கம் ஒரு வெளியுறவு செயலாளர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கேரளா அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விஷ்ணுபாத் டெம்பிள் அண்ட் மகாபோதி டெம்பிள் ஆர் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்ஜெட்ல சொல்லப்பட்ட விஷயம், இந்த விஷ்ணுபாத் மற்றும் மகாபோதி டெம்பிளை நாங்க டெவலப் பண்ணி டூரிசம்காக தரம் உயர்த்த போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. எங்கன்னா பீகார்ல இருக்கு. சரியா? அடுத்தது எமினன்ட் பர்சனாலிட்டிஸ். சோ என்ன பாக்குறோம்? சமீபத்தில் மறைந்த இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் யார் அப்படின்னா சம்பந்தன் அப்படிங்கிற இந்த இலங்கை தமிழ் தலைவர் வந்து இறந்து போயிட்டார். சரிங்களா? சம்பந்தன். அடுத்தது பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நெதர்லாந்து வந்து டிக் ஸ்கோஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா
சேர்பர்சன் ஆஃப் தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா PN கங்காதர் அவர் தான் வந்து மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக இருக்காரு. அடுத்தது அடிஷனல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஓகேவா, யாருன்னா ராஜேந்தர் கண்ணா அப்படிங்கிறவர் வந்திருப்பார். ஓகேங்களா, ராஜேந்தர் கண்ணா தான் அடிஷனல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அப்ப நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யார் அப்படின்னா NSA வந்து அஜித் தோவால் தான் NSA-வா இருக்கார். சரிங்களா, அதெல்லாம் முக்கியமான ஒரு சில ஆட்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவோட பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆட்கள், அவங்க எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா கனடாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மிலிட்டரி கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்னி கரிக்னன் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா, அடுத்தது who from Labour Party is elected as the Prime Minister of Britain அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா கீர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் வந்திருக்கார். சரியா, அடுத்ததாக ஃபர்ஸ்ட் தமிழ் ஆர்ஜின் உமன் MP இன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். நம்ம முதலமைச்சர் கூட பாராட்டு கடிதம் எழுதியிருந்தார். ஓகேங்களா, பிரித்தானிய பாராளுமன்றத்தின் முதல் தமிழ் வம்சாவளி பெண் MP யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா உமா குமாரன். சரியா, அடுத்ததா அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த ஒரே நிதியமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய். ஓகேங்களா, 10 முறை பண்ணியிருக்காரு. மொராஜி தேசாய் பொறுத்த வரைக்கும் 9 முறை பண்ணது ப சிதம்பரம் அவர்கள், 8 முறை பண்ணது பார்த்தோம்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள், 7 முறை பண்ணது பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரியா, அடுத்தது நியூ பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் யாருன்னா மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, அடுத்ததா சௌரிய சக்ரா அவார்ட் ஓகேங்களா யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா முஸ்தபா போகரா அப்படிங்கிற அவருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அவருடைய குடும்பத்தினர்கிட்ட கொடுத்திருப்பாங்க. ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நேதன் ஆண்டர்சன். ஓகேவா, சோ நேதன் ஆண்டர்சன் தான் வருவாங்க. அடுத்தது ஹூ இஸ் த ஹெட் ஆஃப், நம்ம ஹத்ராஸ்ல ஒரு ஸ்டாம்பீட் கூட்ட நெரிசல்னால உயிர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கறத பார்த்துருந்தோம். ஓகேங்களா, சோ அதை விசாரிக்கிறதுக்காக போடப்பட்ட ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிஜேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் அதனுடைய தலைவரா இருக்கார். அடுத்ததா பாக்குறப்ப 2024 ஆண்டுக்கான விஸ்வம்பரா டாக்டர் சி நாராயண ரெட்டி விருது. ஓகேங்களா, விஸ்வம்பரா டாக்டர் சி நாராயண ரெட்டி விருது யாருக்குன்னா சிவசங்கரி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா, அடுத்ததா பாக்குறப்ப புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள யார் தலைமையில் ஒரு நபர் குழுவை தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ சத்யநாராயணன் கமிட்டி, ஒன் மேன் கமிட்டி டு சஜஸ்ட் சேஞ்சஸ் இன் த நியூ கிரிமினல் லாஸ் அக்கார்டிங் டு தமிழ்நாடு. சரிங்களா, சோ சத்யநாராயணன் கமிட்டி. ஓகேங்களா, அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல் அப்படின்ற விருதை கொடுத்த நாடு யாருன்னா ரஷ்யா. 2019 சொல்லியிருப்பாங்க. இப்பதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறமா ரஷ்யா போயிருந்தாங்க. சோ அப்ப கொடுத்திருக்காங்க ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல். இதே பூட்டான் பார்த்தோம்னா இன்னொரு அவார்டு கொடுத்திருப்பாங்க, ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ அப்படின்றது வந்துச்சுன்னா நம்ம பூட்டான் போடணும், ஆண்ட்ரூ அப்போஸ்டல் அப்படின்னு வந்துச்சுன்னா ரஷ்யா போடணும். சரிங்களா, அடுத்தது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட முதன்மை ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சௌமியா சுவாமிநாதன். அடுத்ததா நிதி நடவடிக்கை பணிக்குழு பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸோட ஹெட்டா யார் வந்திருக்காங்கன்னா எலிசா டி அண்டா மட்ரோசா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஓகேவா, எலிசா டி ஆண்டா மட்ரோசா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சரியா, அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் வந்து KP சர்மா ஓலி. அடுத்தது நியூ ஃபாரின் செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி அப்பாயிண்டட் அஸ் எ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஃப்ரம் மணிப்பூர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கோட்டீஸ்வர் சிங் அப்படிங்கிறவங்க தான் மணிப்பூர்ல இருந்து போன முதல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகேங்களா, கோட்டீஸ்வர் சிங். ஓகே, அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன் யார் அப்படின்னா உர்சுலா வாண்டர் லேயன் அப்படிங்கிறவங்க. ஏ ஆப்ஷன்ல இருக்கவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர். ஓகேங்களா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் ரூட். யூரோப்பியன் யூனியன் அப்படின்னா மார்க் ரூட், யூரோப்பியன் கமிஷன்னா தான் நமக்கு உர்சுலா வாண்டர் லேயன் வருவாங்க. சரியா, சோ இது வந்து ஒரு அமைப்பு, இதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் தான் யூரோப்பியன் கமிஷன். சரியா, அடுத்தது அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு அமெரிக்கா யாருன்னா வினய் குவாத்ரா அப்படிங்கிறவர். சரியா, அடுத்ததா சுல்தான் இப்ராஹிம் ஸ்வானின் அஸ் கிங் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னா மலேசியாவோட கிங்கா தான் சுல்தான் இப்ராஹிம் வந்து வந்திருக்காங்க. சரியா, அடுத்தது தொடர்ந்து 7 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். சரியா, அடுத்தது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா அனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவர். அடுத்ததா கவர்னர்ஸ் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவுக்கு CP ராதாகிருஷ்ணன்,
சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஓம் பிரகாஷ் மாத்தூர், ஜார்க்கண்டுக்கு சந்தோஷ் கங்வார், தெலுங்கானாவுக்கு பாத்தீங்கன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படிங்கிறவர் வந்திருக்காங்க. ஸோ 1 2 3 4 அப்படிங்கிறதா நமக்கு ஆன்சர். சரிங்களா, கரெக்டாவே மேட்ச் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு 9 மாநிலங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சரியா, அப்ப கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு கேள்விகளை எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இதாட்டு ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ராஜஸ்தானுக்கு ஹரிபாபு கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் தேக்கோ அப்படின்னு சொல்லலாம், தேக்கோ சத்தீஸ்கர். ஸோ தேக்கா. புதுச்சேரிக்கு கைலாசநாதன். அடுத்தது பஞ்சாப்க்கு வந்து குலாப் சந்திர கட்டாரியா அப்படின்னு வரும். ஓகேங்களா, மனோகர் லால் கட்டாரியா அப்படின்னு கூட ஒரு லீடர் இருப்பார், அங்க இருந்து வந்திருப்பார். சோ பஞ்சாப்னா கட்டாரியா அப்படிங்கிறவங்க. ஓகேவா, சோ 4 3 2 1 அப்படிங்கறத ஆன்சர். அடுத்தது மலையாள திரையுலகில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆய்வு செய்ய கேரள அரசு எந்த ஆணையத்தை அமைத்துள்ளது அப்படின்னா ஹேமா கமிஷன் அப்படிங்கிறவங்கள போட்டிருக்காங்க. சோ மலையாள திரையுலகன்றது கொடுக்காம பொதுவா கொடுத்தா நம்ம போட தெரியணும். அதே மாதிரி ஹேமா கமிஷனை திரையுலகில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பாத்துக்கிறதுக்காக என்ன கமிஷனை, ஹேமா கமிஷனை எந்த மாநிலம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஹேமா கமிஷன் பார்த்துட்டு நம்ம தமிழ்நாடுன்னு போட்டக்கூடாது. சரியா, கேரள அரசாங்கம். அடுத்தது நிக்கோலஸ் மதுரோ எந்த நாட்டின் அதிபர் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வெனிசுவேலா அப்படிங்கிற நாட்டுக்கு அதிபர் ஆயிருக்காரு. கடைசியா தமிழக அரசின் திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024க்கான திருநங்கை விருது சந்தியா தேவி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சந்தியா தேவி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சோ ஏப்ரல் 15 அப்படிங்கறத நம்ம திருநங்கைகள் தினமாக தமிழ்நாட்டில் அப்சர்வ் பண்றோம். அடுத்ததா பார்த்தோம்னா கிரேஸ் பானு தான், இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் விருது கொடுத்திருப்பாங்க 2021. மார்லிமா முரளிதரன் 2022, 2023 பி ஐஸ்வர்யா, 2024 வந்து சந்தியா தேவி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா, சோ அடுத்ததா பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய செய்திகள் இருந்துச்சு இந்த மாசம். தேர்ட் கிராண்ட் ஸ்லாம் ஆஃப் த இயர் எங்க நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓபன், செகண்ட் பிரெஞ்சு ஓபன், தேர்ட் விம்பிள்டன், ஃபோர்த் வந்து யூஎஸ் ஓபன். இதுதான் அந்த ஆர்டர், ஆஸ்திரேலியன், பிரெஞ்சு, விம்பிள்டன், யூஎஸ் ஓபன். அப்ப விம்பிள்டன்லாம் தேர்டா நடந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. நம்ம குகேஸ் கூட இதுலதான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. நம்ம கேண்டிடேட் செஸ்ல ஜெயிச்ச குகேஸ் இந்த சிங்கப்பூர்ல நடக்கக்கூடிய வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல தான் இந்த ஃபைனல் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா, சோ சிங்கப்பூர். அடுத்தது யரோஸ்லாவா மகுச்சிக் என்ன விளையாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹை ஜம்ப்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஒரு பின்னணியில வந்திருக்கு. சரிங்களா, இவங்க யுக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது விம்பிள்டன் உமன்ஸ் டைட்டில் வின் பண்ணது யாருன்னா பார்போரா ரெஜிகோவா அப்படிங்கிறவங்க. அடுத்தது 45வது செஸ் ஒலிம்பியாட், 44வது செஸ் ஒலிம்பியாட் தான் நமக்கு மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. 45வது செஸ் ஒலிம்பியாட் ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டில் நடக்க போகுது. ஓகேங்களா, அடுத்தது விம்பிள்டன் மென்ஸ் டைட்டில் வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கார்லோஸ் அல்காரஸ் அப்படிங்கிறவங்க வின் பண்ணிருக்காங்க. சரியா, கார்லோஸ் அல்காரஸ் அப்படிங்கிறவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ ஜோகோவிச் வந்து ஃபைனல்ஸ் விளையாண்டிருப்பாரு, ஆனா கார்லோஸ் அல்காரஸ் தான் ஜோகோவிச்சை தோக்கடிச்சுட்டு வின் பண்ணிருக்காரு. சரியா, அடுத்தது யூரோ 2024 இது வந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். எங்க நடக்குதுன்னா ஜெர்மனில நடக்குது. ஓகேவா, ஸ்பெயின் கிடையாது, ஜெர்மனில தான் யூரோ 2024 அப்படிங்கிறது நமக்கு நடந்துட்டு இருக்கு. சரியா, அடுத்தது ஹூ வந்த கோப்பா அமெரிக்கா 2024 ஃபுட்பால் டோர்னமெண்ட். கோப்பா அமெரிக்காவை வின் பண்ணது அர்ஜென்டினா தான். போன தடவையும் அவங்க தான் வின் பண்ணாங்க, இந்த தடவையும் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா யூரோ 2024 பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்பெயின் 4வது முறையாக இந்த கப்பை வின் பண்ணிருக்கு. ராட்ரி யூரோ 2024 சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராட்ரி பார்த்தோம்னா அவருமே ஸ்பெயின் நாட்டு வீரர் தான். இரண்டுமே சரிதான் நமக்கு. சரியா, அடுத்ததா பாக்குறப்ப How many athletes will represent India in Paris Olympics அப்படின்னு கேட்டிருக்காங்க. 117 விளையாட்டு வீரர்கள் இந்தியாவில இருந்து போயிருக்காங்க. சோ இதுலயே யங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா தீனிதி தேசிங் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, சோ தீனிதி தேசிங் அப்படிங்கிறவங்க யங்கஸ்ட். ஓகேவா, கர்நாடகாவை சேர்ந்தவங்க, 14 வயசு தான் ஆகுது இவங்களுக்கு. நீச்சல். ஓகேவா, ரோஹன் போப்பண்ணா நமக்கு தெரியும், டென்னிஸ் வீரர். அவர் தான் வந்து ஓல்டஸ்ட் பிளேயர், 44 வயசு. ஓகேங்களா, மொத்தம் 117 பேர் போயிருக்காங்க. ஓகேவா, சோ ஒலிம்பிக் டார்ச் எடுத்துட்டு போனது அபினவ் பிந்த்ரா, ஒலிம்பிக் கொடியை எடுத்துட்டு போனது சரத் கமல் அண்ட் நம்ம பிவி சிந்து. இவங்க தான் ஒலிம்பிக் அந்த கண்டிஜென்ட். நம்ம இந்தியா வீரர்கள்லாம் பின்னாடி வருவாங்க, நம்ம கொடியை எடுத்துட்டு போன அந்த 2 பேர். சரிங்களா, ரைட். அடுத்தது 2024 மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் எந்த நாட்டில் நடைபெறுகிறது அப்படின்னா இலங்கையில தான் நடந்துச்சு. அவங்க தான் வின்னும் பண்ணிருக்காங்க. சரியா, அடுத்தது ஹெட் கோச் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால் டீம் யாருன்னா மனோலோ மார்க்கஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்திருக்காங்க. அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் ஒலிம்பிக் கவுன்சில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரந்தீர் சிங் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. சரிங்களா, அடுத்தது யங்கஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஃப்ரம் இந்தியா இன் பாரிஸ் ஒலிம்பிக் நம்ம பார்த்தோம் இல்லையா, தீனிதி தேசிங். அவங்க தான் 14 வயசு, ஸ்விம்மிங்ல
பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்தியா பிளாக யார் எடுத்துட்டு போறாங்க? நம்ம சொன்னோம், பிவி சிந்துவும் சரத் கமலும் சேர்ந்துதான் இந்தியா பிளாக எடுத்துட்டு போக போறாங்க. ஓகேங்களா? இதே ஒலிம்பிக் டார்ச்சை இந்தியாவில இருந்து யார் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அபினவ் பிந்த்ரா அவர்கள். சோ இங்க பார்த்தோம்னா பிவி சிந்து நமக்கு தெரியும் பேட்மிண்டன், சரத் கமல் பார்த்தோம்னா டேபிள் டென்னிஸ் பிளேயர், அபினவ் பிந்த்ரா பார்த்தோம்னா ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு, முன்னாடி இருந்திருப்பாரு. 2008 கோல்டு மெடல் வந்து இந்தியாவுக்காக ஷூட்டிங்ல வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அபினவ் பிந்த்ரா அவர் தான் ஒலிம்பிக் டார்ச் எடுத்துட்டு போனது. ஓகேங்களா? அடுத்தது எந்த ஒலிம்பிக்ல இந்தியா அதிக பதக்கங்களை வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல. ஓகேங்களா? சோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7 மெடலை வின் பண்ணிருப்போம். சரிங்களா? சோ அடுத்ததா பார்த்தோம்னா கூற்றுகளா கொடுத்திருக்காங்க. ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக மைதானத்திற்கு வெளியே உள்ள செயின் ஆற்றில் தொடக்க விழா நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா? சோ பாரிஸ்ல இருக்கக்கூடிய நதி என்ன அப்படின்னு கேட்டாலுமே நமக்கு செயின் நதி அப்படிங்கறது சொல்ல தெரியும். அடுத்தது முதல் முறையாக 2024 ஒலிம்பிக்கில் பாலின சமத்துவம் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன பாலின சமத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10,500 வீரர்கள் வந்து விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. இதுல 5,250 ஆண் வீரர்கள், அதே கணக்கு தான் பெண் வீரர்களுடைய எண்ணிக்கை. அதனாலதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து ரஷ்யா மற்றும் பெலாரஸ் இந்த போட்டிகள்ல தடை பண்ணப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா யுக்ரைன் போர், ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல போர் நடத்திட்டு இருக்காங்க, தாக்குதல் நடத்துறாங்க. ரஷ்யாவுக்கு ஆதரவா பெலாரஸ் இருக்கனால மொத்த நாடுகள் பங்கேற்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 206. எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். ஒலிம்பிக்கில் நடுவராக பணியாற்றிய இளமையான இந்திய நடுவர். ஓகேங்களா? யங்கஸ்ட் இந்தியன் ரெஃபரி, யங்கஸ்ட் ரெஃபரி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கபிலன் சாய் அசோக் முன்னாள் குத்துச்சண்டை வீரராக இருந்திருப்பாரு. 32 வயசுல ஒலிம்பிக்ல நடுவராக இருக்கார். ஓகேங்களா? ஒலிம்பிக் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவர் வந்து தாமஸ் பாக். ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு வின் கோல்ட் இன் பாரிஸ் ஒலிம்பிக் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான் எப்பயுமே. ஓகேவா? அடுத்தது ஒலிம்பிக்கோட ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒலிம்பிக் ரிங் அது என்ன கான்டினென்ட்டை சொல்ல வருது அப்படின்னு. ஓகேவா? நீலம் அப்படிங்கிறது ஐரோப்பா, மஞ்சள் அப்படிங்கிறது ஆசியா, சிவப்பு அமெரிக்கா, கருப்பு வந்து ஆப்பிரிக்கா, பச்சை வந்து ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? ஆஸ்திரேலியா ஃபுல்லா பச்சை பசேர்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு போட்டலாம் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது. ரெட் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ரெட் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவப்பு அமெரிக்கா, மஞ்சள் ஏசியா, நீலம் வந்து ஐரோப்பா. ஓகேங்களா? நீலம் அப்படின்னா ஐரோப்பா நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலம் வந்து ஐரோப்பா. சரியா? அப்போ 1 2 3 4 5 தான் கரெக்ட். அடுத்ததா பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். சரியான ஸ்டேட்மெண்ட் தான். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஷூட்டிங்ல விமன் இது வரைக்கும் வின் பண்ணதில்லை. மனு பாக்கர் தான் ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா இதுக்கப்புறமும் அவங்க இன்னொரு மெடல் வின் பண்ணிருக்காங்க. மொத்தம் 2 மெடல் அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. சரியா? 2மே வெண்கல பதக்கம். ஒன்னு தனியா இண்டிவிஜுவல் ஷூட்டிங், இன்னொன்று டீம் ஷூட்டிங்ல வின் பண்ணிருக்காங்க. இதுவரை இந்தியா 36 ஒலிம்பிக் பதக்கங்களை பெற்றுள்ளது. 3மே நமக்கு சரிதான். ஓகேவா? அடுத்தது பெண்கள் ஆசிய T20 கோப்பை கிரிக்கெட்டை வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை அணி தான் வின் பண்ணிருக்கு. இலங்கையில நடந்துச்சு, இலங்கை தான் வின் பண்ணியும் இருக்காங்க. சரியா? அடுத்தது டென்னிஸ்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த இந்திய வீரர் யார் அப்படின்னா ரோஹன் போபண்ணா அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா? அடுத்தது சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக்ஸில் 2 பதக்கங்களை பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னா அதுவுமே மனு பாக்கர் தான். ஒரே ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் இது வரைக்கும் யாருமே வின் பண்ணதில்லை. இண்டிவிஜுவல் அண்ட் டீம் ஷூட்டிங்ல வின் பண்ணி அது ரெண்டுத்திலுமே நமக்கு பார்த்தோம்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி யார் இந்த பெருமையை வாங்கியிருக்காங்க அப்படின்னா மனு பாக்கர் ஃப்ரம் ஹரியானா. சரிங்களா? அடுத்தது ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நேஷனல் பார்ட்டிஸ்னு பார்த்தோம்னா ஒரு 6 பார்ட்டிஸ் வந்து இருக்கு. ஸ்டேட் பார்ட்டிஸ்னா 57 இருக்கு. மாநிலத்தை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் DMK, ADMK, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே இருக்காங்க. சோ 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்ததா பார்த்தோம்னா 18வது லோக்சபால 74 பெண் எம்பிக்கள் வந்து இருக்காங்க. அதுல 7 பேர் வந்து அமைச்சர்களா இருக்காங்க. 17வது லோக்சபா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். எவ்வளவு பேர் பார்த்தோம்னா 78 பேர் இருப்பாங்க. 6வது லோக்சபா இருக்கிறதுலே கம்மி, 19 விமன் எம்பிஸ் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லோக்சபால 22 பெண் எம்பிக்கள் வந்து இருந்திருப்பாங்க. சோ 4மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? அடுத்தது மாநில கட்சிகளில் வருவாயில் முதலிடத்தில் உள்ள கட்சி எதுனா பாரதிய ராஷ்டிரிய சமிதி. ஓகேங்களா? அடுத்ததா பாக்குறப்ப லோக்சபா துணை சபாநாயகர் பற்றி அரசியலமைப்பில் எந்த பிரிவு குறிப்பிடுகிறது? சோ ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் ரெண்டுமே ஆர்டிகல் 93 தான். ஓகேவா? ஆர்டிகல்
110 ஆஃப் மணி பில் கவர்ஸ் ஹவு மெனி மேட்டர்ஸ் அப்படின்னா ஒரு 6 விஷயங்கள். இதுல எல்லாம் தான் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் இதை நீங்க மணி பில்லா பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது. சரியா? அடுத்தது, பாரதிய நியாய சங்கீதாவின் கீழ் முதல் வழக்கு எந்த நகரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா குவாலியர்ல ஒரு பைக் தெஃப்ட் கேஸ். ஓகேங்களா? சோ குவாலியர், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குவாலியர்ல. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக ஓம்பட்ஸ்மனா யாரும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மகேசன் காசிராஜன் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பாக்குறப்ப லோகாயுக்தா பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். தமிழ்நாடு லோகாயுக்தாவில் ஒரு தலைவர், 2 நீதித்துறை உறுப்பினர்கள் மற்றும் 2 நீதித்துறை அல்லாத உறுப்பினர்கள் உள்ளனர். அதாவது 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சரியா? அடுத்தது, தேர்வு குழுவில் முதல்வர், சட்டசபை சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் உள்ளனர். அதாவது லோகாயுக்தாவை செலக்ஷன் பண்ணக்கூடிய கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அடுத்தது ஸ்பீக்கர் இருக்கார். ஓகே, ரெண்டுமே நமக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, மாநில கல்விக் கொள்கையை வரைவதற்காக தமிழ்நாடு அரசு நியமித்த குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா முருகேசன் ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது சந்துரு ஆணையம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஜாதிய பிரச்சனைகள் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்துரு ஆணையம். சத்யநாராயணன் ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த நம்மளுடைய இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள்ல மாநில அரசாங்கங்களுக்கு ஏற்ற மாதிரி சில திருத்தங்களை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது சத்யநாராயணன் ஆணையம். சரிங்களா? அடுத்து, மக்களுடன் முதல்வர் திட்டம் எங்க வந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்ததா, மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்கம் தருமபுரி. மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து கோயம்புத்தூர்ல வந்துச்சு, அந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது தருமபுரி. ஓகேங்களா? அடுத்ததா, திருவள்ளூரில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் தொடங்கப்படும். காலை உணவு திட்டம் மதுரையில வந்துச்சு, அதனுடைய விரிவாக்கம் திருவள்ளூர்ல. மக்களுடன் முதல்வர் கோயம்புத்தூர்ல வந்துச்சு, அதனுடைய விரிவாக்கம் தருமபுரியில. சரிங்களா? சோ பின்னாடி தென் மாவட்டங்கள்ல இனிஷியலா கொண்டு வந்திருப்பாங்க, அதை விரிவுபடுத்துறதுக்கு வட மாவட்டங்களுக்கு போயிருப்பாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா? சோ இரண்டும் சரி. அடுத்தது, மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் ஊரக பதவிக்கான விரிவாக்கம் எங்கு தொடங்கப்படுகிறது அப்படின்னா இப்பதான் பார்த்தோம், தருமபுரி. சரிங்களா? அடுத்தது, மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் எத்தனை துறைகளின் சேவைகள் வழங்கப்படுகின்றன? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? த சர்வீசஸ் ஆஃப் ஹவு மெனி டிபார்ட்மெண்ட் இஸ் ஆஃபர்ட் இன் மக்களுடன் முதல்வர் திட்டம். மக்களுடன் முதல்வர் திட்டத்துக்கு கீழே எத்தனை டிபார்ட்மெண்டோட சர்வீசஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 15 டிபார்ட்மெண்டோட சர்வீஸ். இதுல இந்த 15 டிபார்ட்மெண்டோட சர்வீஸுமே இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப்ல போய் நம்ம கேட்கிறப்போ 30 நாளுக்குள்ள நமக்கு எல்லா குறைகளையும் சரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அது வந்து ஒரு எஃபிஷியன்சிக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ 15 டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? முக்கியமான ஒரு விஷயம் இது. ஓகேவா? சோ அடுத்ததா பாக்குறப்ப சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன் திருவள்ளூர்ல வந்திருக்கு, நமக்கு இப்பதான் பார்த்தோம். அடுத்ததா பார்த்தோம்னா கிக் தொழிலாளர்கள் மசோதாவை எந்த மாநிலம் நிறைவேற்ற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகால கொண்டு வர போறாங்க. முதல்ல கொண்டு வந்த மாநிலம் கிக் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் அப்படிங்கறத யார் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? ஒரு விஞ்ஞானி ஒரு தயாரிப்பு திட்டம் யாராலனா ஒரு விஞ்ஞானி ஒவ்வொரு கிட்டத்தட்ட இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கிட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்து இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் கையிலும் ஒவ்வொரு கிராப்பை வந்து கொடுக்குறாங்க, அதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக. அதுதான் ஒரு விஞ்ஞானி, அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கறத இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் பண்ண போறாங்க. அடுத்தது, சுய சான்றிதழ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வீட்டு வசதிக்காக. ஓகேங்களா? சோ நம்ம ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அப்ரூவல்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சுய சான்றிதழ் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காங்க. அந்த வெப்சைட்ல போய் நம்ம எல்லா சர்டிபிகேட்டையும் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அதான் இந்த வீட்டு வசதிக்காக, வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் தான் இதை பண்ணிருக்காங்க. சுய சான்றிதழ் திட்டம், அதுதான் நமக்கு செல்ஃப் சர்டிபிகேஷன் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா முத்ரா திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நமக்கு முத்ரா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த முத்ரா திட்டத்துக்கு கீழே நம்மளால 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன்களை வாங்க முடியும். அதுல சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு சொல்லி 3 விஷயமா பிரிச்சிருப்பாங்க. சிசு அப்படின்னா 50,000 வரைக்கும், கிஷோர் அப்படின்னா 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும், தருண் அப்படின்னா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த அந்த ஒரு 10 லட்சம் அப்படிங்கிற கவுண்டை 20 லட்சமா மாத்தி நம்ம பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப முத்ரா லோனு கீழே நம்மளால 20 லட்சம் வரைக்கும் கடன்களை வாங்க முடியும். சரியா? அடுத்தது, 2024-25 பட்ஜெட்டில் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வத்சல்யா அப்படிங்கிற ஒரு பென்ஷன் ஸ்கீமை வந்து 18 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கார்டியன்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல காசு போட
போடலாம். இந்த குழந்தைகளுக்காக அந்த ஒரு விஷயம் யூஸ் ஆகும். சரிங்களா, வத்சல்யா அப்படிங்கிறது. அடுத்தது, தமிழ் கல்விக்காக யாழ் டிவி என்ற புதிய சேனலை யார் அறிமுகப்படுத்தி உள்ளனர் அப்படின்னு பார்த்தோம்னா, யாழ் டிவி அப்படிங்கிறது இந்த பிஎம்இ வித்யா, நம்ம குரூப் 1ல கூட பார்த்துருப்போம். பிஎம்இ வித்யா அப்படிங்கிறது கொஸ்டினா வந்துருச்சு. பிஎம்இ வித்யா அப்படிங்கிறது எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். ஓகேங்களா, சோ இவங்க தான் வந்து இந்த யாழ் டிவி அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க தமிழ் கல்விக்காக. ஓகேவா, அப்ப மத்திய அரசாங்கம் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சோ யாழ் டிவி அப்படின்னா மத்திய அரசு. அடுத்தது, பூமிக்கு அருகில் உள்ள எந்த கிரகத்தில் அதிக அளவில் வைரம் இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் அப்படின்னா மெர்க்கூரியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, அடுத்தது, இந்தியாவின் மிக மோசமான நிலச்சரிவு பார்த்தோம்னா 2013ஆம் ஆண்டு உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கேதார்நாத். சோ வயநாடு நிலச்சரிவை ஒட்டி அதை கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ கேதார்நாத் அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். அடுத்தது, விச் டைப் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் அக்கர்ட் இன் வயநாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் தான். நேற்று தான் நம்ம டிஎன்ஏல இதை பத்தி பார்த்திருந்தோம். ஓகேவா, அடுத்தது லாஸ்டா பார்த்தோம்னா நமக்கு ஏஞ்சல் டாக்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஏஞ்சல் டாக்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, 2012ல வந்து உருவாக்கப்பட்ட ஒரு டாக்ஸ் தான். பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான் அப்போதைக்கு நிதியமைச்சரா இருந்தாரு. என்னன்னா, நமக்கு ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், ஆனா அதுக்கு ஃபண்டிங் வந்து இருக்காது. சோ அந்த நேரத்துல ஏஞ்சல் மாதிரி வந்து உதவி பண்ணுவாங்க. ஓகே, ஒருத்தர் யாராவது வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் மேல முதலீடு பண்றாங்க இல்லையா, ஸ்டார்ட் அப் மேல இன்வெஸ்ட் பண்றவங்க மேல போடக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் ஏஞ்சல் டாக்ஸ். சரியா, சோ போத் ஆர் கரெக்ட். ஓகேவா, அடுத்ததா பார்த்தோம்னா, so first indigenously manufactured chip connected 4G mobile base station எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யாரு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய ராணுவம் தான் பண்ணிருக்காங்க. அடுத்தது, லைட் வெயிட் டேங்க் indigenously manufactured by DRDO and L&T. ஓகேங்களா, இந்த பீரங்கிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அதை லைட் வெயிட்ல பண்ணிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜொராவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, சோ கடைசியா பாக்குறப்ப The Psychology of War and Peace was written by இவங்க 3 பேரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, நீல் கிருஷ்ணன் அகர்வால், அசத் துரானி, அடுத்தது தூலத், 3 பேருமே சேர்ந்து தான் எழுதியிருப்பாங்க. ஆல் தி அபவ் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா, அடுத்தது, பின்வரும் எந்த நபருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது? சென்டனரி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் வில் பி செலிப்ரேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ யாருக்கு அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு தான். சரிங்களா, சோ இவரை பத்தி கூட நம்ம டிஎன்ஏல பார்த்திருப்போம். சோ இந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 150 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். ஃபுல்லாவே ஜூலை மந்த்ல நடந்த முக்கியமான விஷயங்களை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, சோ பிடிஎஃப் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எடுத்து எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.